Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நெய் பருப்பும் மஞ்சள் பூசணி பச்சடி இந்த ரெண்டு ரெசிபிஸும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நெய் பருப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த நெய் பருப்பு பண்றதுக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துட்டு 2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாத்திரத்தில் வேக வைக்கிறேன் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிக்குவேன். நீங்கள் இப்போ குக்கரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 1 கிளாஸ் பருப்பு எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பொன்முறுவலாக வறுத்துக்கலாம். பொன்முறுவல் மீன்ஸ் கோல்டன் ப்ரௌனுங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே பருப்பில் சேர்த்துடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேக விட்டுடலாங்க. இப்படியே மூடி வச்சிடலாம். இதை நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஸ்டவ்வை. நம்ம பருப்பு வேக போட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. தண்ணி நல்லா வற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா பிடிச்சிரும் அடியில். இது எப்போவுமே பருப்பு வேக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்டுன்னு வேகும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகாது. திருப்பி மூடி வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, கூலாக வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சால்ட்டு போட்டுட்டு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. இப்போ பருப்பு தாளிச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பருப்பு தாளிச்சிடலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக விட்டுக்கோங்க கடலெண்ணெய். 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சவுடனே உளுந்தம்பருப்பு போடலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 வத்தல் கிள்ளி போட்டுடலாங்க. கொஞ்சமாக வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பருப்பு தாளிச்சிடலாம். இப்போ நெய் பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பூசணி பச்சடி பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சள் பூசணி பச்சடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போது வெங்காயம் போட்டுடலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே பூசணிக்காய் நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டுங்க. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, இது உடம்பு நல்லா சதை பிடிக்கணும், ரொம்ப மெலிஞ்சு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணி அடிக்கடி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சதை பிடிக்குங்க உடம்புல. ஆனால் நல்லா மெலியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அது விட்டுடலாம்.
கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் பொடி. இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிடலாங்க. லாஸ்ட்டாக வந்து தயிர் விடணும். தயிரும் வெல்லமும் விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பூசணி வந்து வேகணும் இல்லையா, அது தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாங்க. இப்போ 15 மினிட்ஸ் வெந்துருச்சுங்க. பூசணி வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் நம்ம. நல்லா வெந்துச்சுங்க. நல்லா வெந்துட்டு இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து தயிர் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக தயிர் சேர்த்துருங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிளறிடுங்க. இது தாளிக்க வேணாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம பூசணிக்காய் போட்டோம் இல்லையா, அதனால் தாளிக்க வேணாம் அந்த ரெசிபி. ஓகேங்க, மஞ்சள் பூசணி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.